டிஎம்டிவி செய்திகள். வணக்கம், இது டிஎம்டிவி செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். வெள்ளம் மற்றும் மண் சரிவால் 16 பேர் உயிரிழப்பு. தொழிற்சங்க தலைவர்கள் பிணையில் விடுதலை. சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுத்தேன் என்கிறார் மோடி. இந்தியாவின் 29வது மாநிலமாக தெலுங்கானா பிரகடனம். இனி விரிவான செய்திகள். நாட்டின் பல பாகங்களிலும் பெய்த மழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவில் குறைந்தபட்சம் 15 பேர் உயிரிழந்ததுடன் பலர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த 12 மணித்தியாலங்களில் மண் சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக மாலாபேயில் 2 பேரும், புலத் சிங்களவில் 3 பேரும், மத்துகமுவில் 5 பேரும், அகலவத்தையில் 5 பேரும், வலிபென்னவில் ஒருவரும் உயிரிழந்துள்ளதாக போலீசார் கூறினர். நீதிமன்ற உத்தரவை மீறி கடந்த மே 1ஆம் தேதி கொழும்பு ஹைட் பார்க் மைதானத்தை நோக்கி ஊர்வலம் சென்றார்கள் என்று குற்றஞ்சாட்டப்பட்ட தொழிற்சங்கங்களின் தலைவர்கள் 3 தலா 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீர பிணைகளில் செல்ல கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின், அரசு தாதியர் உத்தியோகஸ்தர் சங்கத்தின் தலைவர் சமன் ரத்னபிரிய மற்றும் தொழிற்சங்க இணைப்பாளரான RD சிறிசேன ஆகியோரையே பிணையில் செல்ல கோட்டை நீதவான் திலனகமகே அனுமதி அளித்தார். இதேவேளை நீதிமன்ற உத்தரவை மீறுபவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு நீதவான் அறிவித்தல் விடுத்தார். தனது பதவியேற்பு விழாவுக்கு சாக் நாடுகளின் தலைவர்களை அழைத்தது சரியான நேரத்தில் எடுக்கப்பட்ட சரியான முடிவு என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக டெல்லியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையகத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை விஜயம் செய்த மோடி அங்கு கூடியிருந்த கட்சி தலைவர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களிடையே பேசும் போதே மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இந்தியாவின் 29வது மாநிலமாக தெலுங்கானா பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இதையொட்டி தெலுங்கானா மாநிலம் முழுவதும் விடிய விடிய கோலாகல கொண்டாட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. ஆந்திரா மாநிலத்தை 2ஆக பிரித்து தெலுங்கானா தனி மாநிலம் உருவாக்க வேண்டும் என்ற அந்த பகுதி மக்களின் 60 ஆண்டுகால கனவு நனவாகியுள்ளது. தெலுங்கானா மாநிலத்தை உருவாக்க முந்தைய மத்திய காங்கிரஸ் கூட்டணி அரசு கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 30ஆம் தேதி முடிவு எடுத்தது. அதைத் தொடர்ந்து தெலுங்கானாவுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் பெருமளவில் போராட்டங்கள் நடைபெற்றாலும் மன்மோகன் சிங் அரசு எடுத்த முடிவில் உறுதியாக நின்றது. கடந்த பிப்ரவரி மாதம் நாடாளுமன்றத்தின் 2 சபைகளிலும் தெலுங்கானா தனி மாநில மசோதா நிறைவேறியது. அதன் பின்னர் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியும் ஒப்புதல் வழங்கினார். இதையடுத்து தெலுங்கானா மாநிலம் நாட்டின் 29வது மாநிலமாக உதயமாவது சட்டப்பூர்வமானது. தெலுங்கானா தவிர்த்து எஞ்சிய பகுதி ஆந்திர பிரதேசமாகவே நீடிக்கிறது. லோக்சபா தேர்தலுடன் இந்த மாநிலங்களின் சட்டசபைக்கு தேர்தல் நடத்தப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.